டேய் தம்பி, மாஸ்டர் இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலாவை எப்படி தூக்க போறோம்? அண்ணா, ஃபார்முலா எடுக்க போறதில்ல, மிரர் தான் எடுக்க போறோம். மிரரா? அப்படின்னா என்னடா? மிரர் ரீசெண்டா ஃபார்முலாவை தேடி அவன் ஆஃபீஸுக்கு போனேன். அப்போ எனக்கு திடீர்னு கிடைச்சது தான் இந்த மிரர். இதை நான் சர்ச் பண்ணும்போது இதோடைய வேல்யூவை நான் புரிஞ்சுக்கினேன். இது இவங்ககிட்ட இருக்குன்றது ஒரு ஆச்சரியம்தான். பட் இதை நம்ம எடுத்தே ஆகணும். இந்த சரக்கு டூபோ போபோ இது அந்த மிரர் கொடுத்த ஃபார்முலானால தான் வந்துச்சு. இந்த மிரரை நம்ம இதை அடைஞ்சே ஆகணும். இந்த மிரரை வச்சு அந்த ஃபார்முலா, அது கொடுக்குற ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிச்சோன்னா அந்த பொருளுடைய டிமாண்டு ஹெவியாக இருக்கும். அது நம்ம ஹெவி லெவலுக்கு கொண்டு போகலாம். அது வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகணும். அப்போ நம்ம தான் ராஜா, நம்ம தான் மேலே. எவனாலும் அந்த பொருளை அடிச்சிக்க முடியாது. அதனால எனக்கு அந்த மிரர் தான் வேணும். அந்த மிரருக்கு ஆக்டிவ் பண்ண ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னு இப்போ எனக்கு தெரியல. அது அவனுக்கு தெரியுது. பட் அது அவனுக்கு சரியாக வரலை. அவனுக்கு ஒரே தடவை தான் வந்துச்சு. அப்போ கொடுத்த ஃபார்முலா தான் இந்த டூபோன்ற ஒரு சரக்கு இவனுக்கு கிடைச்சிது. பட் அதுவும் அறக்குறை. பட் அதுவே இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குதுன்னா, அது முழு ஃபார்முலா கொடுத்துச்சுன்னா, அதை வச்சு ஒரு பொருளை தயாரிச்சுன்னா நான் என்ன ஆகும்னு பாரு. அது எனக்கு வேணும். என்னடா சொல்ற? மிரருடைய ஃபார்முலால தான் இந்த ஒரு சரக்கை கண்டுபிடிச்சானா? அந்த சரக்கோடைய வேல்யூ, ஐயோ, அது குடிச்ச உடனே மேல பறக்கிற வருமே பா, அது ஃபார்முலானால தானா? எல்லா